இப்போ இது அவங்களுக்கு எப்ப தெரியுமாமா? அடுத்த கேள்வி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நீட்டா தெரியுமா? நான் சொல்றது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, யார் வேணா கொடுத்துட்டுங்க சார். அது வந்து சட்டப்படி நிறுவனம் எதிர்கொள்ளும், அது அந்த கம்பெனி என்னவோ அது பார்க்க போகுது, ஓகேவா? அது மேட்டர் கிடையாது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 10,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க, இதுல வந்து இவங்க பினாமியா இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்றாங்க இல்லைங்களா? இது அவங்களுக்கு எப்ப தெரியும்? நான் கம்பெனி 2 வருஷம் ஆச்சு, ஏன் அதுக்கு அவங்க தெரியலையா? இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்களா அவங்க? அதை தாண்டி இவங்க சொல்ற நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, நான் 2.5 ஒர்க் பண்ண கம்பெனி தான், அது ஒன்றும் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனா அதுல வெளியே வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க புகார் பதிவு வேணும் இல்லை, கோமால இருந்தாங்களா? இன்னைக்கு தான் அவங்க ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. என்ன காரணம்? இப்ப என்ன ஒண்ணுமே இல்லை சார். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துல, இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல, ஈவன் டிவி சேனல் எங்க திருப்பினாலும் எங்களை பத்தி பேசுறாங்களா? இந்த கேபிள் நாமளும் ஏதாவது பிட்ட போட்டோம்னா நமக்கு ஏதாவது தேருமா? இல்ல நாமளும் 2 பேரும் வெளிச்சத்து வருமாங்கிற எண்ணத்துல யாராவது பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்ணா இது நான் பார்க்கல, இப்ப வெளியே வந்துக்கிறேன். மேபி யாராவது பண்ணா அவங்க அதோட நோக்கம் அதை தவிர வேற ஏதாவது இருக்கு வாய்ப்பு இல்லைங்க என்னோட கருத்து. தெரியல சார், நான் சொல்றேன் யாராவது கொடுத்தாங்க சொன்னீங்க இல்லையா, கொடுத்திருந்தா கம்ப்ளைண்ட் 2 வருஷமா கொடுத்துக்கணுமா இல்லையா? என்ன சொல்றேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க பின்னால வந்து முகாந்திரம் இருந்தா, அது சொல்றவங்க எல்லாம் விவரமானவங்களா இருந்தா, அது உண்மையை நடந்திருந்தா இவங்க 2 வருஷமா கொடுத்துக்கலாமா இல்லையா? இன்னும் கொஞ்சம் அவசியம் என்ன? அது ஏதோ முகாந்திரம் இருந்தா கொடுத்துக்கலாம்ல, அது உள்நோக்கம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்காங்க. சார் அவங்க சொல்றத அவங்க குடிச்சாட்ட நான் வந்து மதிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா பொதுமக்கள் ஒரு கேள்வி இருக்கிறனால அதுக்கு நான் பதில் சொல்றேன். அவர்களுக்கு பதில் சொல்ற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க பாட்டதி பேர் வாங்க இருக்காங்க, குற்றம் முடிஞ்ச பேர் வாங்க, அவங்க பார்த்தாலும் குற்றம் சொல்றது மட்டும் தான் நோக்கமே ஒழிய அதுல உருப்படியாக பாக்குறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்ரலா ஒரு பொதுமக்கள் சார்பு ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். சிம்பிள் சார். இன்னைக்கு விளம்பரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போகுமா? என்னைக்கு இன்னொரு க்ளோஸ், அடுத்த வருஷம் வந்து மார்ச்சோட முடிச்சுவாங்க கணக்கு இருக்கா? வியாபாரத்துறை என்னைக்கு அழிஞ்சு போயிருமா? சோ விளம்பரத்துறையும் வியாபாரத்துறையும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அவ்வளவு வருஷம் என் கம்பெனி இருக்கும். ஏன் 2 ஒருங்கிணைச்சு பண்றேன், அது இருக்குங்கிறத நான் இன்னைக்கு வாயில வர சொல்ல ஏற்கனவே 2 வருஷம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏற்கனவே 2 பாயிண்ட் இருக்கும்போது செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட 87 பாயிண்ட், அன்னைக்கு எங்கிட்ட வந்து ஒரு ஆபீஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் ஆபீஸ், அதை தாண்டி எங்க ஸ்டோரே இல்லாம செஞ்சு காமிச்சிருக்கேன்னா இன்னைக்கு எங்கிட்ட more than 700 ஸ்டோர் இருக்கு. அப்போ என்னால அதோட பெட்டரா பண்ண முடியுமா? பண்ண முடியாம போகுமா? அன்னைக்கு கஸ்டமர் கம்மியாக பண்ணி காமிச்சிட்டேன். இன்னைக்கு 50 லட்சம் பேர் நீங்க கேட்கலாம், 50 லட்சம் பேர் வரும்போது இன்னும் கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுமே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 50 லட்சம் பேர் காலேஜ் பிடிக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பல்லு வைக்கிறாங்களா இல்லையா? 50 லட்சம் பேர் யாரும் கஸ்டமர் தானே. அவங்கள ஏன் கஸ்டமரா உண்மையா நான் யாரும் நிர்பந்திக்க போறது இல்ல, யாரையும் கம்பல்சரி வாங்க சொல்ல போறது இல்ல. ஒருவேளை அவங்க எல்லாம் மனம் மாறி நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸ் முழுமையா விரும்பி வாங்க ஆரம்பிச்சா என் கம்பெனி எங்க இருக்கு நீங்க முடிவு பண்ணிக்க, இந்த கணக்கெல்லாம் பதில் கிடைக்கும். செய்தி என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தை நான் கூட்டினு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு என்ற பதில் இந்த கூட்டத்தை நான் கூட்டி இருந்தால் இது என் கூட்டம் அல்லன்னு காமிக்கிறதுக்காக, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கும் ஆசைப்பட சொல்லுங்க, எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் கூட்டி காமிக்கிறேன். எவ்வளவு ஆசைப்படுறீங்க நீங்க சொல்லுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா எனக்கு 1 வாரம் டைம் கொடுத்தா போதும், வருஷ கணக்கில் வேண்டாம், 1 வாரம் டைம் கொடுத்தா போதும். குறைஞ்சபட்சம் என்னால 20 லட்சம் பேருக்கு கூட்ட முடியும் ஒரு ஸ்பாட்ல. செஞ்சு காமிக்கிறேன், எனக்கு யாராவது பர்மிஷன் வாங்கி கொடுங்க, டெஃபரன்ஸ் செஞ்சு காமிக்கிறேன், யாருக்கு ஆசைக்கு வாங்கி கொடுங்க. ரெடி? ஒரு யாரும் இல்ல, நீங்க கேக்குறீங்களா உங்கள்கிட்ட என்ன இருக்குது, நீங்க கூட்டம் கேக்குறீங்களா இருக்குன்னு சொல்றேன். எதுக்கு பயப்படுத்தணும் சார்? ஏன் கூட்டம் எனக்கு இருக்குது, இது யாரு எதுக்கு மத்தவங்க பயந்துக்கணும்? எதுக்கு நான் பயப்படுத்தணும்? என்ன அவசியம் இருக்கு? என் பிசினஸ் நான் டெவலப் பண்றேன். இப்ப பிளே ஸ்டோர்ல என் ஆப்ல 50 லட்சம் வந்துச்சு, யாரு பயந்துட்டாங்க? நான் சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். பயப்படுறதுன்னு இருக்குதுல்ல சார். எங்கிட்ட எழுதுறாங்க, என் பிசினஸ் டெவலப் ஆகுது, என் கஸ்டமர் சேர்ந்துருக்கான்னு சொன்னா இது சந்தோஷப்படணும் பயப்படணுமா?